ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பச்சை மிளகா கத்திரிக்காய் போட்டு ஒரு டிஷ் செஞ்சிடலாம் வாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய் தேவையான பொருட்கள் எலசாக இருக்குது. கத்திரிக்காய் பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி. எந்த மசாலா பொருளும் சேர்த்துறதில்லை. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். கத்திரிக்காய் பாதி வேகிற வரைக்கும் மூடலாம். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கணும். தண்ணி ஊற்றாதனால அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டு மூடிடலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வெந்துக்கும். இப்போது மூடி வச்சிடணும். இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு மூடி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குளிருக்கு பனி பெய்யுது இல்லைங்களா, அதுக்கு கிள்ளி போட்ட சாம்பார், சாப்பாடு, கிள்ளி போட்ட சாம்பார், கத்திரிக்காய். இன்றைக்கி சாப்பாடு, நைட் சாப்பாடு இதாங்க நம்ம வீட்டில். இப்போ கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். செஞ்சு பாருங்க, ஈஸியாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. இது சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்ஷே வேண்டாங்க. பருப்பு குழம்பே ஊற்றிக்க மாட்டோம், இதே சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் ஜாஸ்தி இல்லை. காரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. பச்சை மிளகா சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.